கவிஞர்கள் வர்றான், கதையோட வர்றான். அவன் கதையை சொன்னான்னா அடுத்த காலையில அந்த கதைய இவன் படம். இப்ப பாருங்க, மாரி செல்வராஜ் எடுத்த வாழை படம், தர்மர்னு ஒரு எழுத்தாளர் அவரு ஏன் கதையாங்கிறாரு. இதுதான் சினிமா. அவர் லைஃப்ல நடந்ததுதான் சொல்றாரு. அது அவருக்கு எப்படி எடுக்க முடியும்? அவரோட லைஃப்ல இது நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி அவர் எடுத்திருக்காரு. இப்ப இவரோட கதைன்னு சொன்னா அது எப்படி ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிறானா ஏத்துக்கலையே சார். இதெல்லாம் உண்மையை ஏத்துக்கிறதே இல்லையா? உண்மைக்கு பிறந்ததுலேயே சம்மந்தம் இல்லையா? இவனுக்கு உண்மைக்கு சம்மந்தமே இல்லையா? நீங்க சேரன் ஒரு படம் எடுத்தார் எனக்கு, அதாவது இல்ல ராஜகிரண் நடிச்சது அப்பா மகன் கதை. அரங்க குணசேகரனுடைய கதை பாட்டு. சேர திருடிட்டாரு. வீதிக்கு வீதி பாடுற பாட்டு அது. ஒரு நன்றி டைட்டில் கூட போடல சேரன். சினிமா என்பது நீங்க அடுத்தவருடைய கற்பனையை திருடுவது, அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டான். இளையராஜா என்ன பண்ணுவாரு, கதையை வாங்கிக்க இவனை டைரக்டர் வேற ஆளை மாத்திட்டு உதைச்சான். யார்? இளையராஜா. பிரசாந்த் உதைச்சான், வெளியே வரல. நான் கதை சொல்லி நான் படத்தை நான் தான் டைரக்டர் அப்படின்னா ப்ரொடியூசர் என்ன பண்றான், கதையை சொல்லிடு நீ டைரக்டர் வேற ஆளை போ. அவன் என்ன பண்ணுவான் இப்படி. அப்போ இங்க நேர்மை என்பது 0.5% கூட கிடையாது. திரைப்படம் எங்கெங்க இருக்கும் அங்கெல்லாம் பெண்கள் போக பொருள்கள் தான். இதை மீட்டு எடுப்பதற்கு நீங்க யார் இதுவரைக்கும் முயற்சி பண்ணல. கேரளாவில் தான் பூனைக்கு மணி கட்டப்பட்டது. பம்பாயில தாவூத் டி கம்பெனி கட்டுப்பாட்டில் தான் சினிமாவே இருக்கு. யார் கம்பெனி? டி கம்பெனி, தாவூத் இப்ராஹிம் கம்பெனி. இல்லைன்னா பல பேர் நீங்க இவங்க எல்லாமே துபாயில போய் டான்ஸ் ஆடிட்டு வரணும். எங்க? துபாயில. நீங்க நான் கொஞ்ச நாள் மராத்தி முரசுன்னு ஒரு பத்திரிகையில பணியாற்றுவேன். இந்த மராத்தி முரசு பத்திரிகை யாருன்னா வரதாபாய் நாயகன் படம் வந்தது இல்லை, அதனுடைய உண்மையான ஹீரோ அவர் தான். அவர் பத்திரிகை தான் மராத்தி முரசு. அவருடைய வரதாபாயுடைய மேனேஜர் தான் எனக்கு இந்த பத்திரிகை துறையில குரு ஜெபராஜன் பேர். என் அலுவலகத்தில் தான் இறந்தார் 2007-08. அவரு மராத்தி முரசினுடைய தமிழ்நாடு எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர். அவர் எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கார். என்னுடைய சொத்துக்களே அதுதான். பல பேர்கிட்ட பல பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் நான் பல கதைகளை கேட்டிருக்கேன், நெருக்கமாக பழகியிருக்கேன். அப்போ சொன்னாரு, வருடம் ஒரு முறை துபாயில உலகத்தில் இருக்கிற எல்லா கடத்தல்காரனும் கூடுவான், எல்லா கடத்தல்காரனும் கூடுவான். அந்த காலத்துல ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபா பணம். அப்போ 100 பேர் சேர்ந்து அந்த காலத்துல 1 கோடி ரூபாய். இவர் 1 கோடி ரூபாய் போடுவாராம். யாரு? வரதாபாய் 2 கோடி ரூபாய். ஒரு வாரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அங்க பாலி ஊட்டு இருக்கும், கோழி ஊட்டு இருக்கும், எல்லா ஊட்டும் இருக்கும். நீங்க நாயகன் படத்துல நீ சிரித்தால் தீபாவளின்னு ஒரு ஷோ நடக்கும்ல, அதே போல எல்லா நடிகைகளும் சில லட்சங்களுக்கு பல லட்சங்களுக்கு அங்க 1 வார காலம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மது விருந்து, சாப்பாடு, பாலியல், யார் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி போகாத நடிகைகள் மிரட்டப்பட்டு வரவழைக்கப்படுவார்கள் ஒரு சொன்ன தகவல். அப்போ இப்படி இந்த பெண்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோக பக்கங்கள் பல 100 பக்கங்கள் இருக்கு. இப்ப நடுவுல சில பக்கத்தை காணோம்னா எல்லா பக்கம் இருக்கு. தெலுங்குல இருக்கு, கன்னடத்தில் இருக்கு. திரைப்படம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் பெண்கள் போக பொருள்கள் தான். இத மீட்டு எடுப்பதற்கு நீங்க யார் இதுவரைக்கும் முயற்சி பண்ணல. கேரளாவில் தான் பூனைக்கு மணி கட்டப்பட்டிருக்கு. இப்போ சின்மையா சொல்றாங்களே, அதான் உண்மைதானா? அதெல்லாம் நடந்ததா? ஏன் அவங்க நடிகர் சங்கத்துல ஒரு புகார் கொடுத்து ஒரு இதை எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம்? ஏன்னா விசால் சார் இப்போ சொல்லியிருக்காரு, என்ன ஒரு குழு மாதிரி வச்சு நான் பண்றேன்னு. அப்படிங்கும்போது அவங்க ஸ்ட்ரெயிட்டா அங்கே சொல்லலாம்ல. ஒரு ஊடகத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அதை ஸ்ட்ரெயிட்டா சொன்னாலும் அது ஆக்ஷன் எடுப்பாங்களே, அது உண்மையா என்னன்னு கேட்கல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷால் சாரு அவரே புலருக்கு போக வேண்டிய ஆளு. அதாவது
ஒரு நடிகராகி வர்றதுக்கு முன்பு பல இது போன்ற விட்டில் பூச்சிகள் வந்து விழுந்திருக்கும். இந்த விட்டில் பூச்சிகளை தாண்டித்தான் அவன் பல கோடிகளை முதலீடு போடுகிற ஒரு இயக்குனரா நடிகரா மாறுவாங்க. அப்போ இவர்களே குற்றவாளிகள். இந்த சுசித்ராவுக்கு தெரியும் யாரு. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரிய ஒரு குற்றம் நடந்ததுன்னா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்லாம் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க? சிறப்பு தனிப்படைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப இந்த கோடம்பாக்கத்துல கொலை நடந்ததுன்னா நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தலைமை தாங்க சொல்லுவாங்க. கேகே நகர் இன்ஸ்பெக்டர் ஒரு தனிப்படை, 7 தனிப்படைங்க. இப்ப ஆம்ஸ்டாங் கொலையில 7 தனிப்படை, 7 பேரும் ஏன் ஸ்டேஷனுக்கு காலையே போட வேண்டியதானே, பக்கத்து ஸ்டேஷனுக்கு போட இல்ல, தேடி எடுப்பாங்க. எங்க லஞ்சம் வாங்காம, ஊழல் பண்ணாம, கட்ட பஞ்சாயத்து பண்ணாம யார் இருக்கா கமிஷன் லிஸ்ட் எடுப்பார். ஏன் எல்லாரும் போலீஸ் அதிகாரி தானே, எல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, எல்லாம் பயிற்சி எடுத்துருந்தானே, எல்லாம் காவல்துறை அதிகாரி தானே, ஏன் எடுக்கிறது இல்லை? சிறப்பு தனிப்படை. இப்போ விஷால் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாதிரி. அப்போ தனிப்படை நல்ல அப்படி யாரும் இல்லை சினிமா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மிக மிக பெரிய கோழைகள். எந்த உண்மையும் நேரடியா சொன்னான்னா அது ஃபீல்டு விட்டா போயிடுவான். ஃபீல்டு விட்டா ஆனா நீங்க தானே அடுத்த முதலமைச்சர், அப்பதான் அவன் இருக்க முடியும். இவன் என்னத்தை போய் விசாரிக்க போறான்? பாருங்க, இந்த பிரசாத் லேப்ல பின்னாடி இருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 100 பிஆர்ஓ வர்றான். 500 ரூபா கவருக்கு. எவ்வளவு? 500 ரூபா 100 பிஆர்ஓ வர்றான். அவன் படம் வந்து முன்னாடி தாலி விற்று எல்லாம் விற்று படத்தை எடுத்துட்டு 2 லட்சம் ரூபா செலவு இருக்கு. பிரஸ் மீட் ஏதாவது பிரஸ் வருதா? 500 ரூபா கவர் வாங்குறதுக்கு ஒரு 100 பேர் நிற்கிறான். இவன் என்னத்தை கிழிச்சிருவான்? 500 ரூபா, ஒரு 500 ரூபாய்க்கு காலையில சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறவன் என்ன செய்தியை சொல்லிடுவான்? அவனுக்கு என்ன மனிதாபிமானம் இருக்கு? அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? சொல்லுங்க. இதுதான் சினிமா துறை. இப்ப படத்தோட கதையோட முக்கியத்துவம் சோசியல் மீடியாவில் உள்ள படத்தை வச்சுதான் எல்லாருமே வராங்க. கதை முக்கியம் இல்லை போல, சோசியல் மீடியா என்ன சொல்லுது அதை வச்சுதான் எல்லாரும் வராங்க. நீ கிரியேட்டர் எதுவுமே இல்லை. எல்லாம் எவனாவது பஞ்சடைஞ்ச கண்ணோடு என்ன, அதாவது தலை காஞ்ச கவிஞர்கள் வர்றான், கதையோட வர்றான். அவன் கதையை சொன்னான்னா அடுத்த காலையில அந்த கதைய இவன் படம். இப்ப பாருங்க, மாரி செல்வராஜ் எடுத்த வாழை படம், தர்மர்னு ஒரு எழுத்தாளர் அவரு ஏன் கதையாங்கிறார். இதுதான் சினிமா. அவர் லைஃப்ல நடந்ததுதான் சொல்றாரு. அது அவருக்கு எப்படி எடுக்க முடியும்? அவரோட லைஃப்ல இது நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி அவர் எடுத்திருக்காரு. இப்ப இவரோட கதைன்னு சொன்னா அது எப்படி ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிறானா ஏத்துக்கலையே சார். இதான் உண்மையை ஏத்துக்கிறதே இல்லையா? உண்மைக்கு இப்ப பிறந்ததுலேருந்தே சம்மந்தம் இல்லையா? இவனுக்கு உண்மைக்கு சம்மந்தமே இல்லையா? நீங்க சேரன் ஒரு படம் எடுத்தார் எனக்கு, அதாவது இல்ல ராஜ்கிரண் நடிச்சது அப்பா மகன் கதை. சேரன் நடிச்ச படம் அது பிரிவு நான் போயிருந்தேன். நல்ல கண்ணையா வந்திருந்தான் ஒரு 15 வருஷம் 10 வருஷம் அப்பா 2 பசங்க இருப்பாங்க. என்ன படம் அது? அரங்க குணசேகரனுடைய கதை பாட்டு. சேரன் திருடிட்டாரு. வீதிக்கு வீதி பாடுற பாட்டு அது. ஒரு நன்றி டைட்டில் கூட போடல சேரன். அரங்க குணசேகரன் வழக்கெல்லாம் போட்டார், அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆச்சு. இப்படிதான் சினிமா என்பது. நீங்க அடுத்தவருடைய கற்பனையை திருடுவது, அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டான். பல வழக்கு நடந்துட்டு இருக்க என் கதை. அதாவது கதை சொன்னா நான் டைரக்டர்னா இளையராஜா என்ன பண்ணுவாரு, கதையை வாங்கிக்க இவனை டைரக்டர் வேற ஆளை மாத்திட்டு ஒரு அடிச்சா தெரியுமா, உதைச்சான். யார்? இளையராஜா. பிரசாத் உதைச்சான், வெளியே வரல. நான் கதை சொல்லி நான் படத்தை நான் தான் டைரக்டர் அப்படின்னா ப்ரொடியூசர் என்ன பண்றான், கதையை சொல்லிடு நீ டைரக்டர் வேற ஆளை போடும். அவன் என்ன பண்ணுவான் இப்படி. அப்போ இங்க நேர்மை என்பது 0.5% கூட கிடையாது. அப்ப இவன் எப்படி விசாரிக்க போற அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை?
இதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய இன்றைய நிலை. தமிழ்நாட்டில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்றால் நீங்க திலகவதி ஐபிஎஸ் தலைமையில தான் நியமிக்கணும். ஏன்னா அந்த அம்மா ஒரு பெண்ணியவாதி, பெண் போராளி, நிறைய சிறுகதை எழுத்தாளர், மனித நேயம் மிக்கவர். இப்போ அந்த அம்மாவுடைய பெயரை இந்த அரசு பரிசீலிக்குமா? 1000 புகார் வந்திருக்க. அந்த அம்மா ஹேமா கமிட்டி மாதிரி திலகவதி கமிட்டியில் இல்ல, அந்த அம்மா கட்டுப்பாட்டுல ஒரு 5 காவல் பெண் அதிகாரிகளை நியமிச்சா சினிமா இண்டஸ்ட்ரீஸ் பாதி பேர் புலன்ல தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கா? அதை நியமிக்க வாய்ப்பு எதுவும் இருக்கா? நீங்க தான் முதலமைச்சர் தான் கேட்கணும். அடுத்து இப்போ இளைய அமைச்சர் யாரு? உதயநிதி சினிமாக்காரர் தான், அவங்கள்ட்ட தான் கேட்கணும். வாய்ப்பு இருந்தால் உண்மையாகவே இது நாடு, வாய்ப்பு இல்லைன்னா இது காடு. விலங்குகள் வாழும் காடு, மான்கள் என்ன ஆகும்? வேட்டையாடப்படும். ஏன்னா நான் தான் கூவத்தூர் கதையை சொல்லிட்டேன், பல பெண்கள் வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இவ எவ்வளவு தூரம் இந்த பெண்களுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கும், சிதைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நேர்மையா அந்த அம்மாவை ஓய்வு விட்டுட்டு அந்த அம்மா இருக்கு. அந்த அம்மாவுக்கு வாழ்நாள் ஒரு பெரிய பணி. திலகவதி ஐபிஎஸ் தலைமையில ஒரு சமரசமற்ற குழு, போலீஸ், காவல்துறை, பெண் அதிகாரிகளோட ஒரு புகார் எல்லாம் வழக்கு வைத்தா ஆகணும். இந்த தெம்பும் திராணியம் இந்த திமுக அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.